தெரியாமல் போய் வடிவேலு ஒரு தடவை என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஒருத்தர் தலையில் கை வைப்பாங்க. பார்த்தா அவர் தலையிலேருந்து கை எடுத்தால் கடிச்சிடுவாங்க. ஆனால் தலையில் கை வச்சுட்டு இன்னொருத்தட்ட கோத்து விட்டு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து வசமாக சிக்கிக்கிட்டேன்னு ஒரு வார்த்தை இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த மகாநதி சீரியலை பார்க்க ஆரம்பித்து வசமாக சிக்கிக்கிட்டோமோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு மோசமாக கதை போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து காவேரிக்கும் விஜய்க்கும் காதல் இருக்காமா, வாயை திறந்து சொன்னால் போதும். விஜய்க்கு வந்து இப்போ தெளிவாக தெரியும் தான் பக்கத்தில் இருக்க தவறுகள் என்னென்ன. இவர் வந்து சர்ப்ரைஸ்னு செஞ்ச ஒரு விஷயத்தை எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இவெல்லாரும் திருப்பி சொல்கிறது என்னென்னா, நாங்கள் பார்த்தோம், நாங்கள் கேட்டோம், நீ வந்து உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுன்னு பேகை தூக்கி கொடுத்தது அப்படின்னது. ஐயோ, நான் கொடைக்கானல் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தேன், அவளுக்கு பாதி சொத்தை ஆல்ரெடி எழுதி வச்சிட்டேங்கிறத வாயை திறந்து சொன்னாலே போதும். கான்ட்ராக்ட் மேரேஜுக்கு நான் ஏன் அதை பண்ணணும்னு கேட்டால் போதும், முடிஞ்சு இவ்வளோ. ஆனால் இதை மெகா சீரியலாக இழுக்கணுங்கிறதுக்காகவும் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து முட்டால் நினச்சாங்களா, இல்லை வந்து இந்த கதையில் இருக்கக்கூடிய இந்த காவேரி விஜய்லையும் தலையில் வந்து அடிபட்டு அதனால் அவங்க தான் கொஞ்சம் லைட்டாக ஏதோ வந்து ஒரு ஒழுங்கான மூளை இல்லை வேலை செய்யாமல் நடந்துக்கிறாங்கன்னு நினச்சாங்களாங்கிறது தெரியல. ஆனால் வந்து எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி கதை சம்மந்தம் இல்லாமல் போயிட்டுருக்கு. வீட்டை காலி பண்ணி போகிறாங்களாம், ஆனால் சென்னையில் கொஞ்ச நாள் இருக்க போகிறாங்களாம். அவங்கள வந்து இப்போ இவர் நானே பாதுகிறேன்னு குமரன் சொல்கிறாரு. நிவினும் கிளம்பி வந்ததுக்கப்புறமா நான் போய் தாத்தா பாட்டியா சொல்லிட்டு சாவியை கொடுத்துறேன்னு காவேரி போகிறாங்க. போய் அங்கே போனால் வந்து பேகை தூக்கிட்டு வந்துட்டா, வாமா வீட்டுக்குன்னா ராகினி என்ன திருப்பி வந்து வந்துட்டாளா அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே மேலே போமா அப்படின்னா அதுக்குள்ளே போய் பாட்டியே போய் விஜயை எழுப்பி கூப்பிட்டு வரேன். விஜய் கீழே வந்து அப்படியே பேசலான்னு வந்தால் இவங்க உடனே வந்து மைண்ட் வாய்ஸில் மட்டும் இப்பயும் பேசிப்பாங்க. நம்மளை பார்க்குற எல்லாத்தையும் லூசுன்னு நினச்ச மாதிரி தான் அது இருந்துச்சு. உடனே என்ன அப்படின்னா வந்து என்னை இருன்னு சொல்லி நான் இருந்துருவேன். ஐயோ, நீ என்ன சாவியை கொண்டு வந்துருக்கா, அப்போ உனக்கு என் காதல் புரியலையா அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி வசனம் பேசிக்கிறாங்க. ஏன்னா எல்லாம் மைண்ட் வாய்ஸில் கண்ணிலே பார்த்துப்பாங்களாம். கண்ணில் கலங்கியிருக்கதை பார்த்தாலே தெரியாதா, வாயை திறந்து ஒரு ஆளாச்சும் ஈகோ விட்டு பேசலாம்ல. ஆனால் ரெண்டு பேருமே வந்து பேக்கு மாதிரியே நின்னதுக்கப்புறம் சாவியை வாங்கிட்டு கிளம்பி போகிறாங்க. இந்த கொடுமையெல்லாம் நம்ம இப்போ எங்கே போய் சொல்கிறதுங்கிறது நமக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். அப்படியே கீழே இருக்க ஷாப்பிங் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ராவில் இருக்கக்கூடிய ஆஃபர்ஸில் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. மறக்காமல் இடம்பொருள் நவ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.